கிரகநிலை நவாம்சகம் டிகிரிஸ். டிகிரிஸுக்கு மெயினாக பார்க்கணும். என்னன்னா 2 கிரகங்கள் ஒன்றா 10க்குள்ள டிகிரி இருந்தால் அந்த கிரகம் வலி இருக்காது. உங்களுக்கு தெரியும், பிராமணர்களுக்கு தெரியும், காணாமல் கொடு, கண்டு கொடு, மறையின் முன் கொடு. தெரியும் ஐயர்களே, பிராமணர்கள் இருக்காங்களா? நான் சொன்ன புரிஞ்சா உங்களுக்கு? காணாமல் கொடு, கண்டு கொடு, மறையின் முன் கொடு. தெரியும்ல? அதுக்குதான் மறையத்துக்கு முன்னால சூர்யாஸ்தமம் 5 மணி முன்னால அர்க்கியத்தை கொடுத்துறது, சந்தானம் பண்ணிட்டு நான் மட்டும் உட்காந்துன்னா அந்த பிராணாயம் முடிச்சு காயத்ரி சங்கம்னு ஒரு பொண்ணு எடுத்தான். பொண்ணு எடுத்துட்டு இல்ல அப்பா கொடுத்தான். சமாதானம் கொடுக்க மாட்டான் பண்ணி கொடுத்தான். என்ன சார், எங்களுக்கு ஒரு பிரச்சனை வேண்டும், கண்டிப்பாக ஒரு பிரச்சனை தேவை. நான் என்னைக்கு வரலாம் பிரச்சனைக்கு? பிரச்சனை ஆச்சு. என்னன்னா பிரச்சனை ஆல்ரெடி ஆச்சு கேரளாவில். அப்படியா? ஆமா, பிரச்சனை ஆயாச்சு. நீ வேணா நாளைக்கு வா. சரி, நாளைக்கு வரேன். பிரச்சனை ஆயாச்சுயா. உங்க இடத்த ஒரு செங்கோல்ண்டா அவன் உண்டு. அது எப்படி பழ கிடைக்கா? ஆமா, அதான் காரணம் முக்கியம் தான். அப்புறம் அடுத்த நாளுக்கு வந்தான். ஏன்னா இது நிமித்தம், இதுதான் பிரச்சனை. தெரிஞ்சுங்க சார், பிரச்சனை இஸ் ஓன்லி ஃப்ரம் பிரச்சா. பூர்வீகத்தை குறிக்கும். இப்ப இல்லை, பூர்வீகம். அதனால நம்ம அமாவாசை அன்னைக்கு அந்த எந்த திதி நட்சத்திரம் வராலும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க நட்டம். ஓகே, பிரச்சனை. அப்புறம் வந்து திதோ சுபாயம் நான் கற்றுக்காரணும். சுபதி அன்புடைய தாரை அது போட்டுக்க. அன்னப்பிராச நட்சத்திரங்கள் மட்டும்தான் பிரச்சனை காலம். ஆயிரம் கூடாது, கேட்டை கூடாது, பரணி கூடாது, சுத்திய கூடாது. இது போட்டு பச்சை படிக்கிறேன். பிரச்சனை எப்பொழுதும் அன்னப்பிராசன நட்சத்திரங்களுக்கு ஏற்பது சிறப்பாகும். அஸ்வினி, ரோஹிணி, மிருகசீரிஷம், புனர்பூசம், பூசம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, அனுஷம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி, ரேவதி இவை எல்லாமே அன்னப்பிராசன நட்சத்திரங்கள். பரணி, கிருத்திகை, ஆயில்யம், பூராடம், புரட்டாதி, கேட்டை இந்த நட்சத்திரங்களில் பிரச்சனை ஏற்பட்டால் குடும்ப பூர்வீகத்தில் யாரோ ஒருவர் ஊர் விட்டு போய் திரும்பி வரவில்லை என்று சொல்லலாம். மேல் சொன்ன அன்னப்பிராசன நட்சத்திரம் இல்லாத நட்சத்திரத்தில் வந்தால் வயிற்று கோளாறு, குடலில் நோய்கள், வேண்டிய உணவு கிடைக்காமல் இறந்து போனவர், தாபம் இவற்றையும் கூறலாம். நட்சத்திரங்களின் உஷ்ணசிகை வேளையில் இது சுபாயம். இது 80வது பக்கம். இது அந்த சான்ஸ்கிரிட்ல ஸ்லோகம் சொன்னார்ல, அது கீழே இருக்க படிக்கிறேன். பிரச்சையில் தெரிவது குடும்பத்தில் அல்லது கோயிலின் பூர்வீகமான காரியங்கள் ஆகும். பிரச்சை நல்ல திதிகளில் வேண்டும். அஷ்டமி, நவமி, சதுர்த்தி, சதுர்தசி, அமாவாசை திதிகளில் கூடாது. சதுர்த்தி திதிக்கு காரிய தடைகள், குலதெய்வங்களுக்கு வேண்டிய முறையில் வழிபடாத தோஷம், பிள்ளையார் சாபம் என்றும், அஷ்டமிக்கு மகாவிஷ்ணு அம்மன் போன்றுள்ள குலதெய்வ தோஷம், அதனால் எதிரிகளால் துன்பம் என்றும், நவமி திதியானால் குல ஆச்சாரத்திலிருந்து இருந்த துர்க்கை அல்லது சாத்வீக அம்மன் சாபம் என்றும், சதுர்தசி திதியில் அர்த்தநாரீஸ்வரர், லட்சுமி நரசிம்மர், சங்கரநாராயணன் போன்ற 2 அம்சங்கள் சேர்ந்துள்ள தேவதை தாபங்கள் என்றும், அமாவாசை திதியில் மூதாதையர்கள் தோஷம் என்றும் கூறலாம். இது வந்து ஜாதகத்தை எடுத்துக்கலாம். இது வந்து நீங்க இந்த இது பொன்னியப்ப பிரச்சனை மட்டும் இல்லை, ஜாதகத்துக்கும் எடுக்கலாம். ஏன்னா
ஒரு பையன் பொண்ணு சந்தாட்டத்தை வந்து பொருத்தம் பார்த்தா இது நடக்காது, நடந்தாலும் உருப்படாது. பார்த்தோம். அதான் தான் இந்த பிரசங்கிறது. இது வந்து நம்ம சிங்கிள் ஜாதகம் பார்க்கறதுக்கும் எடுத்துக்கலாம்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா அவங்கள அவ்வளோ கெட்ட நேரம் இருக்குன்னு அர்த்தம். முன்னிட்டு கோச்சரம் இருக்கும், இல்லாட்டி தசா புத்தி இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் பாருங்க, இது சொல்ல வேண்டாம். இதை பார்த்துட்டேன்னா ஒரு 6 மாதம் போட்டோம்யா, நான் குரு பயிற்சி ஆகட்டும்யா அப்படின்னு சொல்லுங்க, அவ்வளோதான். ஓகேவா? சரி, பிரச்சனை கொஞ்சம் வச்சுருந்தாங்க. சந்தேக பிரச்சனை இல்லை. இது நான் அதே போல நட்சத்திர சந்திப்பு, லக்ன சந்திப்பு, மாந்தி ராசியில் வருவது, அதாவது லக்னத்தில் மாந்தி வருவது எல்லாம் பண நஷ்டம், அவமானம், கலக்கம், ஒற்றுமை குறைவு, இனிமேல் என்ன செய்வது என்ற சூழ்நிலையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். அது சரிதான். ராசி சந்தி, நட்சத்திரம் கீழே ಸಂತೋಷ ಬಿಡುವುದೇ ಕರೆಕ್ಟ್. அப்புறம் விவற்பத்தையோர் வதை 3, 5, 7 நட்சத்திரங்கள் கூடாதே. அதுக்கு தமிழ்நாட்டை டெய்லர் கொடுக்கறது இல்லை, கண்டிப்பா கொடுத்தாலும் 3ஆம் நட்சத்திரம், 5ஆம் நட்சத்திரம், 7ஆம் நட்சத்திரம். நீங்க ஒரு ஆயுள் பாருங்க ஜாதகத்தை பத்தி. அல்பாயுசுனா 3ஆவது திசை, மந்தமாயுசுனா 5ஆவது திசை, பூர்ணாயுசுனா 7ஆவது திசை. அதுக்கு மேல பூர்ணாயுசுனா போயிடும், சொல்ல முடியாது. அதான சொல்ல முடியாது. என்ன இன்னொன்னு சொன்னேன் சார், இன்னைக்கு எங்க ஊர்ல அப்படித்தான் ஜோசியர்கள் ஜாதகம் பார்க்கணும்னா அம்மாட்டு போனோம். ஆனா ஒண்ணு ஜாதகம் பார்க்கணும்னா கிரகநிலை, நவாம்சகம், டிகிரிஸ் மெயினா பார்க்கணும். என்னன்னா 2 கிரகங்கள் ஒன்னா 10க்குள்ள டிகிரி இருந்தால் அந்த கிரகம் வலி இருக்காது. அந்த விஷயம். இப்போ சூரியன் ஒன்னா இருக்கா, 10 டிகிரிக்கு மேலனா நிபுணயமும் உண்டு. 10 டிகிரிக்கு உள்ள இருந்தால் நிபுணயம் கிடையாது, புத்தி இருக்கும், நிபுணம் வராது. அப்படி நம்ம புழங்கள் கூட பார்த்தா தான் நடக்கும். அதான் நான் வீட்டுல ஜாதகமே பார்க்க கிடையாது, நடக்காது. என்னன்னா இப்ப வரவங்க எல்லாம் இப்போ ஜெனரேஷன் என்ன ஜாதகம் மொபைல் இருக்குங்க, ஜாதகம் மொபைல் பாருங்க. என்னத்த மொபைல் பார்க்க தைக்கிறதா வெத்தரை சுண்ணம் பார்க்கணுமா தர வைக்கணும், வேற வேலை இல்லைங்க. நீங்க பேப்பரை கொண்டு வா, அப்புறம் பார்த்துக்கணும். அதுல ஈஸி என்ன பிரச்சனை. நான் இப்போ சொல்றேன் காசுல, என் காசு இருக்கேன், ஒரு அஷ்டமங்கிற பிரச்சனை ஈஸியாக பண்ணலாம். ஆனால் ஜோதிடத்துல டஃப்பான சப்ஜெக்ட்னா பொருத்தம், அது யாருக்கும் தெரியல. நீ ஜாதகத்துல ஜாதக விஷயங்கள்ல ரொம்ப டஃப்பான விஷயம் ஏது அப்படின்னு கேட்டால் விவாக பொருத்தம், திருமண பொருத்தம் தான், சந்தேகமே வேண்டாம். ஏன்னா இப்ப அப்படி இருக்கு மனிதனோட திங்கிங். we can't understand that mind. நமக்கு தெரியுமா ஜாதகம் பார்த்து சொல்லணும்டா, அதான் அந்த தயவுசெய்து பொருத்தம் பார்க்க என்கிட்ட வராதுங்க, அவ்வளவுதான்.